தொடக்க நூல் 3வது அதிகாரம் 4வது வசனம். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள். ஏவாளிடம் பாம்பு வஞ்சனையாக அப்படி சொல்லிச்சு. ஏன் அப்படி சொல்லிச்சுன்னா, நம்ம எப்படி பலவீனமாக இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போது நம்ம உலகத்தில் கூட அப்படி தான் நிறைய பேர் எதிர்பார்த்து இருந்துட்டு எப்படி இவங்களை ஏமாத்தலான்ட்டு இருக்கிறாங்க. அதனால் நிறைய பேர் நம்மளை சுற்றிலும் பாம்பை போல பயங்கரமான எண்ணங்களை கொண்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம தேவனை மட்டும் பிடித்து கொண்டு, தேவன் நமக்கு என்ன கட்டளை இட்டாரோ, நம்ம போன பாடத்தில் நம்ம படித்தோம், தேவன் இதை சாப்பிட்டா எப்படியும் சாவீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம வேற ஒரு ஆள் சொல்லும்போது அதை நம்பக்கூடாது. தேவன் என்ன சொல்லுறாரோ அதை மட்டும்தான் நம்பணும். ஏன்னா தேவன் வாக்கு மாறாதவர். இப்போ நம்ம அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்டு நம்மளுடைய மனநிலைகளை மாற்றி நம்ம அவங்க பின்னாடி போகும்போது நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். அதனால் நம்ம தேவன் சொல்லுவதை மட்டும் செவி சாய்க்கணும். பிறர் சொல்லுவதை கேட்டு, பாம்பை போல வஞ்சனை உள்ளவர்கள் சொல்லுவதை கேட்டு நம்ம நல்லா இருக்கிற நம்ம லைஃப்பை கெடுக்கக்கூடாது. ஜெபம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் ராஜா அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம் வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா அந்த எண்ணங்களை கொண்ட மனிதர்களை எங்கள் வாழ்க்கையில் விட்டு அகற்றி போடுங்க ஏசப்பா. அப்பா, அப்படிப்பட்ட மனிதர்கள் எங்கள் லைஃப்பில் தரக்கூடிய ஒரு அட்வைஸும் தகப்பனே நாங்கள் எடுக்காதபடிக்கு தகப்பனே ஞானத்தை தாங்க ஏசப்பா. உம்முடைய கிருபையினால் தகப்பனே எங்களை நடத்துங்க ஏசப்பா. ஆலோசனை தாங்க ஏசப்பா. இவர்கள் சொல்லுவது கரெக்ட் இல்லைன்னு தகப்பனே அப்பா ஆலோசனை தாங்க ஏசப்பா. தகப்பனே, நீங்கள் அப்படியே செய்யப்போகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுடைய ஜெபத்தை தகப்பனே ஆமென்றும் ஆமென் என்றும் கேட்க போகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. மீதியுள்ள நேரம் டாடி உங்களுடைய ஆணிப்பந்த கருத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன்.